ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வியூவர்ஸ் ஆன உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் கொண்டு வந்திருக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த ஜாப் டீடைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்குள்ள நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பரான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸும் நம்ம சேனல்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இந்த ஜாபோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கும்போது அதோட அந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. சப்போஸ் அவங்க கொடுக்குற கோடிங்கை பார்த்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஜாப் தாங்க இது. இந்த ஜாபை நம்ம வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு ட்ரஸ்டபிளான ஜாப் தாங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற பேமெண்ட்டை வந்து ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, இல்லை ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் வீட்டிலேருந்து அவங்க கொடுக்குற டைமில் வந்து ஈஸியாகவே ஒர்க் பண்ண முடியுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயுமே ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கலங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து யார் வேணாலும் இதை வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அமேசான் ப்ராடக்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது மாதிரி அமேசான் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் வந்து அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் மிஸ்டேக்ஸ்லாம் வரும் இல்லையா? சப்போஸ் வந்து அது வந்து அமௌண்ட் மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஸோ கோட் நிறைய மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல் கோடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4GB 8GB அந்த மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் சில சம்டைம்ஸ் வந்து மாறி இருக்கும். இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. சப்போஸ் மிஸ்டேக்காக இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணி டைப் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் அவங்க பார்த்தீங்கன்னா கோடிங் கொடுத்துட போகிறாங்க. அந்த ப்ராடக்ட்க்கு அந்த கோட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறதுங்க. சப்போஸ் எங்கேயா சேஞ்சஸ் இருந்தால் அதை வந்து மாற்றி கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாகவே வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இது ஒரு கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தாங்க. ரொம்ப பேஜாக டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. சிம்பிளாக வந்து எடிட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஜாப் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் எல்லாமே வரும். இந்த ஜாபோட வெப்சைட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இந்த மாதிரி ஒரு அமேசான் பேஜ்குள்ளே நீங்கள் வருவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த அமேசானில் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க, பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் இன்னும் லாகின் பண்ணலை அப்படின்னு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் லாகின் வித் கூகுள் அப்படின்னு வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு லாகின் ஆகிடுங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபீல்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வர உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஜென்ரல் கொஷின்ஸ், ஒர்க் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்கள் பார்த்து டைப் பண்ண போகிறீங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண போகிறீங்க. எஜுகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக பிஜி முடிச்சிங்களா, யூஜி முடிச்சிங்களா, அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எங்கே காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல் நேம், அந்த காலேஜ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ஆஃப் என்ன கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களோ அதோட மேஜரை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க. கரண்ட்லி ஸ்டூடெண்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் முடிச்சிருக்க கோர்ஸோட மேஜரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா லெஸ் தென் 1 இயரா இல்லை 2 இயர்ஸா அது மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதில் வந்து எது இருக்கோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுவீங்களா, எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸலும் உங்களுக்கு தெரியுமா, அட்வான்ஸ் லெவல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இது. எக்ஸல் முடிச்சிருக்கலாம் கேட்குறாங்க, அட்வான்ஸ் லெவல். அதையும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் வந்து டிக் பண்ணிக்கோங்க, மேல் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அமேசானில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இங்கேயும் அதே மாதிரி ப்ரீவியஸே வந்து அமேசானில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்டேட்டஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து மிலிட்ரியில் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ அது மாதிரி எஸ் இல்லை நோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஐ ப்ரிஃபர் நாட் டு ஆன்சர் அப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆன்சர் கொடுக்க ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இல்லை எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரிசர்வ் ஃபோர்ஸஸில் மெம்பராக இருக்கீங்களா, அந்த கண்ட்ரியில் மெம்பராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ மிலிட்ரி ஸ்பவுஸ் அப்படி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மிலிட்ரி ஸ்பவுஸரா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் இருப்பாங்க, அங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ அப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ஒவ்வொன்றும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் போய் அங்கே போய் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தான். நீங்கள் பக்கமாக வந்து டைப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணாவே போதும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியுங்க. யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஜாப்ஸ் தெரிஞ்சிருந்தாங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிகிராம் சேனலில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோஸ் வேணுனாலும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.